ஹாய் மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் டைம் போல் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ என்னெல்லாம் வாங்க போகிறேன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. என்ன சமையல் அப்படின்னா, எங்கள் அம்மா சாப்பாடு வடிச்சிட்டாங்க. ஸோ சாம்பார் செஞ்சுருந்தாங்க. சாம்பார் வந்து பிளெயின் சாம்பார் தான், காயெல்லாம் எதுவுமே போடாமல். ஸோ அதனால் தொட்டுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தேன். அப்புறம் இந்த வடைக்கடை இருந்துச்சு. இந்த வடைக்கடையில் வந்துட்டு 20 ரூபாய்க்கு வடை வாங்கியிருந்தேன். 20 ரூபாய்க்கு 4 வடை கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இந்த மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் குட்டி குட்டி வடைனா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வடை வாங்கிட்டு நெக்ஸ்ட் நான் போன இடம் தான் இந்த பேக்கரி கடை. ஸோ இந்த பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பப்ஸு, ப்ரெட்டு, சிப்ஸு, முறுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நானும் அப்படியே வந்து ஒரு குட்டி வீடியோ எடுத்துட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் போல் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு போல் வந்திங்கன்னா போலி சுட சுட இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் மெயினாக வந்து எதுக்கு இந்த பேக்கரிக்கு வந்தேன் அப்படின்னா, ஒரு ப்ரெட் பாக்கெட் வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். சரி காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரெட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு சென்னையிலலாம் வந்துட்டு ஒரு ப்ரெட் பாக்கெட்டோட ரேட்டு 40 ரூபாங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல போலி தான். ஸோ இப்போ வந்து மணி 8 மணி, ஆனால் இப்போவும் கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு போலி ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆரஞ்சு முறுக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஒரு 50 கிராம் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்வீட்லாம் பார்த்தேன், எனக்கு ஸ்வீட்லாம் அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு. அப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஏன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பேக்கரிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு, போலி, அதுக்கப்புறம் முறுக்கு. அப்புறம் ப்ரெட்டு வந்து ப்ளெயினாக சாப்பிட்றத விட எனக்கு இந்த பட்டர்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு குட்டி பட்டர் பேக்கெட்டும் சீஸும் வாங்கினேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து 113 ரூபா வந்துச்சுங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.